உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆணுறுப்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். உறுப்பினுடைய முன்தோல் ரொம்ப டைட்டா சிறுநீர் போக முடியாத அளவுக்கு டைட்டா இருந்தது அப்படின்னா, சிறுநீர் போகும்போது அங்க ஒரு சின்ன பலூன் மாதிரி வீங்குச்சுன்னா அந்த முன்தோலை நம்ம எடுத்துடணும். உள்ள டெட் டிஷ்யூஸ், இறந்து போன செல்கள், பாக்டீரியா, வைரஸு, ஈரப்பதமெல்லாம் இருந்ததுன்னா உள்ள சில நேரங்களில் கிருமி தொற்று அதிகமாகி பாக்டீரியாலாம் இருந்து சீலெல்லாம் வர்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வரலாம். அப்போ அதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பொதுவாக தோல் எளிதாக முன்னும் பின்னும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். டெய்லி குளிக்கும்போது தோலை நல்லா பின்னால் தள்ளிட்டு நீங்கள் ஆணுறுப்பை டெய்லி நல்லா வாஷ் பண்ணணும். குளிக்கும்போது நல்லா வாஷ் பண்ணணும். சோப் போட வேண்டாம், வாஷ் பண்ணணும். சோப் போடலாமா? ஹார்ஷான சோப், நம்ம உடம்புக்கு போடுற சோப் போடக்கூடாது. ஏன்னா தோல் 7 லேயர்களால் ஆனது. ஆனால் ஆணுறுப்பு, பெண்ணுறுப்புலாம் மியூக்கஸ் மெம்பரேன், ஒரு தின்னான லேயரால் ஆனது. அதில் ஹார்ஷான நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணிங்கன்னா, தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகும். எப்போ யூஸ் பண்ணலாம்? வாய்வெளி தூண்டுதல் பண்ணணும். ஒரு பெண் வாய் வச்சு ஆணுறுப்பை தூண்ட போகிறாங்கன்னா அங்கே ஒரு பேபி சோப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்மெல் மைல்டாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேபி சோப் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக எப்பயுமே டெய்லி குளிக்கும்போது ஹார்ஷாக சோப் போடக்கூடாது. போட போட அங்கே என்ன ஆனால் பூஞ்சை காளான் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ளீனே பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? உள்ள ஸ்மெக்மா என்ற ஒரு பொருள் சுரக்கும், வெள்ளையாக ஒரு திரவம். இந்த திரவம் ட்ரை ஆகிட்டு மாவு மாதிரி அங்கே வந்துடும். ஒரு சிலருக்கு முன்தோல் ரொம்ப டைட்டாக மூடியே இருக்கும். அவங்களால எப்பயும் பின் தள்ள முடியாது. இந்த ஸ்மெக்மா கட்டியாக ஆகி உள்ள ஒரு கட்டியே நிறைய பேருக்கு எடுத்திருக்கும். ஒரு தோல் மூடி இருக்கும், உள்ள ஒரு கட்டி சுற்றிக்கிட்டு இருக்கும். நல்ல பெரிய கல் மாதிரியான கட்டியே இருக்கும். அது ஸ்மெக்மா கட்டி. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முன்தோலை நீக்கிட்டு அந்த கட்டியை எடுத்துட்டு டெய்லி அவங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, அரிதாக ஆணுறுப்புல வரக்கூடிய கேன்சர் மாதிரியான நோய் வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் வருமானா? எல்லாருக்கும் வர்றதில்லை. ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கு. ஸ்மெக்மானால அந்த வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்மெக்மா நல்லதா? நல்லது. எப்போ நல்லது? இன்னைக்கு உருவாகிற ஸ்மெக்மா இன்னைக்கு நல்லது. ஆனால் வருடக்கணக்கில் அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கு, பழைய ஸ்மெக்மாலாம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது நல்லதில்லை. இப்போது நம்ம உடம்புல எண்ணெய் சுரப்பியெல்லாம் இருக்குது, எண்ணெய் சுரப்பியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். மேலே டெட் டிஷ்யூலாம் இருக்கும். நம்ம டெய்லி குளிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்கின்ல அதே சுரப்பிகள், அதே எண்ணெய் ஆயிலெலாம் சுரந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் குளிக்காமலே இருந்தீங்கன்னா அந்த ஸ்கின் அழுக்கு படிஞ்சு கிருமி தொற்றல் சொறி, சிரங்கு, கீறல்கள், முடியெல்லாம் நமக்கு வாஷ் பண்ணாமல் இருந்தானே என்ன ஆகும்? சிக்கு பிடிச்சி மோசமாக இருக்கிறத பல பேருக்கு பார்க்குறோம். அப்போ அது போல் ஆணுறுப்புலையும் நீங்கள் ரெகுலராக அதை க்ளீன் பண்ணும்போது அது ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கும். ஆணுறுப்பில் கேன்சர் வராது. நான் சில கேஸஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ரொம்ப கேன்சர் ஆண்களுக்கு ரொம்ப ரேர் தான், ஆனால் பார்த்துருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஏதாவது கெரோசிவ் மெட்டீரியலை போட்டிருப்பாங்க ஆணுறுப்பில். திரும்ப 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 அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏதாவது நாட்டு மருந்து இல்லை வேறு ஏதாவது அங்கே மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது சில நேரங்களில் புற்றுநோயாக மாறி இருக்கு. சில பேரும் கவனிக்கவே இல்லை, ஆணுறுப்பை க்ளீனே பண்ண மாட்டாங்க. அது தொடாத ஆட்களுக்கும் ரொம்ப ரேராக ஆணுறுப்பில் இது போல் புற்றுநோய்கள் வந்திருக்கு. எல்லாம் ரேர். ஆணுறுப்பில் புற்றுநோய் என்பது ரொம்ப ரேர் தான், நிறைய நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நாம் அதை தடுக்க முடியும். அந்த ஸ்மெக்மாவை டெய்லி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண முடியலைன்னா அந்த முன்தோலை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு அதற்கப்புறம் புண்ணு ஆறின பிறகு நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணணும். ஏன்னா இறந்து போன செல்கள், பாக்டீரியா, வைரஸ், ஈரம், சிறுநீரில் வர ஈரம், இதெல்லாம். இதை தவிர முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, சிறுநீர் நீங்கள் போகும்போது அப்படி வெளியே போய் விழுந்துடணும். அந்த ஆணுறுப்பில் முன்னால் பலூன் மாதிரி டைட்டாக அந்த பின் ஹோல் மேட்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெளியே வர துவாரம் ஒரு பின் போகிற அளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா ஆணுறுப்பு வீங்க ஆரம்பிச்சிடும்.
முன்பக்கம் சிறுநீரால சேர்ந்து ஒரு முன்னல பை மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாம நீங்க முக்கிக்கிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து யூரின் போவீங்க. இப்போ என்ன ஆகும்னா பிளாடர்ல அதிகமான அழுத்தம் போய் பிளாடர்ல இருந்து யூரின் வந்து மேலே போய் கிட்னியை பாதிச்சு பைலோனெஃப்ரைட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த முன்தோல்ல பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீக்க நம்ம தயங்கவே கூடாது. பல நேரங்களில் சர்க்கரை வியாதியினுடைய முதல் அறிகுறி வந்து அந்த முன்தோல்ல வர்ற கீறல்கள், அதில் வர்ற வீக்கம், அதில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்ப்போம். ஹிண்டுக்கள் யாரும் அதை முன்தோல் நீக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே அதை முன்தோல்ல கிராக்ஸ் விழுந்திருக்கும், கீறல் விழுந்திருக்கும், வீங்கி போயிருக்கும். அதுலேருந்து சில நேரம் சீல் கூட வரும். அப்போது நாங்கள் அதை எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். பல நேரங்களில் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பயப்படுவாங்க. இது ஏதோ எடுத்தால் உயிரே போயிடுன்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக எடுக்கணும். பிரச்சனை இல்லாதவங்க ஈஸியாக பின்னால் தள்ள முடியுது, வாஷ் பண்ண முடியுதுன்னா நம்ம முன்தோலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம்.